ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைல் பாதுஷா வீட்லேயே எப்படி எளிமையாக செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நல்லா இது போல் வந்ததுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கணும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டா அந்த பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பால் சேர்த்துக்கிறோம். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சோன்னா தான் சர்க்கரை பாகு உள்ளே நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், இந்த லேயராக வருதா? இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போது 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுடலாம். இது மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பாதுஷா எல்லாமே பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம எண்ணெயில் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பேனை ஹீட் பண்ணி சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 கப் மைதாவுக்கு 2 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்து சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப்பில் 4 ஏலக்காய் நசுக்கி சேர்த்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த பக்கம் எண்ணெய் ஹீட் ஏறிடுச்சு. நல்லா மீடியமான ஹீட்டில் நம்ம பாதுஷாவை பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மேலே எல்லாம் வெந்து போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போது இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம வாசம் நல்லா கமன்னு வருது. இப்போது சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கிறேன். அப்போ தான் அந்த சர்க்கரை பாகு கட்டி கட்டாமல் இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போது இதில் பொரிச்சு வச்ச பாதுஷாவை நம்ம போட்டு நல்லா ஊற வச்சு பரிமாறலாம். அவ்வளோதான். இப்போ சுவையான டேஸ்டான பாதுஷா ரெடி. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.